பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. صدق الله العلي العليم. யார் தம் இறைவனிடம் நிச்சயமாக திரும்பி செல்லவிருக்கின்றோம் என்று எண்ணி உள்ளம் அஞ்சியவாறு தாம் வழங்குகின்ற தர்மத்தை வழங்குவார்களோ அவர்கள்தான் நன்மைகளில் தீவிரம் காட்டுகின்றனர், அவர்களே அவற்றுக்கு முந்திச் செல்வோர் ஆவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், யார் தம் இறைவனிடம் நிச்சயமாக திரும்பி செல்லவிருக்கின்றோம் என்று எண்ணி உள்ளம் அஞ்சி நடக்கி உள்ளம் அஞ்சியவாறு தான தர்மம் செய்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற அத்தனை பேருமே ஒரு நாள் மரணத்தை தழுவக்கூடியதாக தான் இருக்கிறோம். யார் விதிவிலக்கு கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு பொருள் உருவாக்கம் என்று சொன்னால் அதுக்கு அழிவு ஒன்று இருக்கிறது, பிறப்புன்னு சொன்னால் இறப்புன்னு ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த இறப்பு நம்மள்கிட்ட எப்படி இருக்கணும்? பிறக்கிற பொழுது எல்லா மக்களும் சிரிக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது சந்தோஷத்தில் எல்லாரும் சிரிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு குழந்தை இறக்கிற பொழுது சுற்றி நிற்பவர்களுக்கு கவலையினால் அழுக வேண்டும். ஒரு நல்ல மனிதர் சென்று விட்டாரே, நல்ல மனிதர் நம்மளை விட்டு சென்று விட்டாரே என்று சொல்லி கலங்க வேண்டும். குழந்தை பிறக்கிற பொழுது சந்தோஷத்தில் சிரிக்கிறார், கூடியிருக்கிற சிரிக்கிறவர்கள் அவர் இறக்கிற பொழுது ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகிறாருன்னு சொல்லி அழுக வேண்டும். அந்த அளவுக்கு உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் துல் புஜாதின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ப ஒரு சஹாபி, ரொம்ப ஏழ்மையான சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ யுத்தத்துக்கு போயிருக்கும்போது அந்த சஹாபி அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நடுநிசி நேரத்தில் நான் எழுந்து பார்க்கிறேன், ரசூல்லா போய் பார்க்கலான்னு பார்த்தா ரசூல்லா அவங்க கூடாரத்தில் இல்லை. சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கூடாரத்தில் இருப்பாங்க போல் தெரியுது, அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கூடாரத்தில் வந்து பார்க்குறாங்க. அங்கே ரசூல்லாவும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இல்லை. சரி, உமர் ரலியல்லாஹு அவங்க கூடாரத்தில் சேர்ந்து 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய டென்ட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே உமர் ரலியல்லாஹு அவங்களும் இல்லை. அங்கே 3 பேருமே இல்லை, ரசூலும் இல்லை, 2 தோழர்களும் இல்லை. அப்போ 3 பேர் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு தூரத்தில் ஒரு நெருப்பு எரியுது. அந்த நெருப்பு எரியுற இடத்துக்கு போனாங்க அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு. அங்கே போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 பேர் சேர்ந்து குழி தோன்றாங்க, கபருக்கு குழி தோன்றாங்க. பக்கத்தில் ஒரு ஜனாசா, அப்துல்லா துல் புஜாதைன்னு ஒன்று சஹாபி, அவங்க மரணித்திருக்கிறார்கள். அப்போ அப்துல்லா துல் புஜாதின் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரணிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி இந்த 3 பேர் சேர்ந்து குழி தோன்றாங்க. குழியை தோண்டி அப்போ இவங்களும் சேர்ந்து கொண்டாங்க, 4 பேராக சேர்ந்து கொண்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இறங்குறாங்க. குழிக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அந்த சஹாபியை வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயோ குழியில் இறங்கியிருக்காங்களா? யாருக்காண்டி ரசூலுல்லாஹ் குழியில் இறங்கியிருக்காங்க? அது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழிக்குள்ள இறங்கி ஜனாசா வாங்குற அரிதிலும் அரிது. அப்ப அந்த பாக்கியத்தை இந்த சஹாபி பெற்றிருக்கிறார்கள். அப்துல்லா துல் புஜாதின் பேரு நமக்கு தெரிய மாட்டேங்குது, பேரு அறிமுகம் இல்லாத பேரு, ஆனா அல்லாஹ்வுக்கு அறிமுகமான பேர், அதான் நம்ம விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஜனாசாவும் கபர்ல இறங்கி வாங்கி அடக்கம் பண்றதே கிடையாது. ஆனா அப்படி நிகழ்ந்த நிகழ்ச்சிகள்ல ஒரு புதுமையான நிகழ்ச்சி இது ஒண்ணு.
ரசூலுல்லாஹ் குழிக்குள்ள இறங்கி அந்த ஜனாசா வாங்கி அந்த குழிக்குள்ள வச்சுட்டு அவங்க அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், நேற்று மாலையை இவர் அடைந்த நேரத்தில் என்னுடைய திருப்தியை பெற்றிருந்தார். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் படுற இடமே பரக்கத்து பொருந்திய இடம். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கால் படுற இடமே பரக்கத்து பொருந்தியது. அந்த கால் பட்ட இடத்துல நரக நெருப்பு இருக்காது, அல்லாஹ்வுடைய வேதனை அங்க வராது. அதனால தஜ்ஜால் கூட உள்ள நுழைய முடியாது மக்காலும் மதீனாலும். ஏன்? ரசூலுடைய கால் பிடிபட்டு இருக்கிறது. இப்போ அந்த கபூர்ல இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நேற்று மாலையை இவர் அடைந்த நேரத்தில் நான் அவரோடு திருப்தி பட்டிருந்தேன், நீயும் திருப்தி பட்டு விட ரப்பே, நீயும் அவரோட திருப்தி பட்டு விடு, அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லி அவருடைய கபூர்ல நின்று துஆ கேட்டுவிட்டு அவர்கள் வெளியே வந்து அதுக்கு ஒரு அடக்கம் பண்ணினார்கள். இப்போ அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அந்த ஜனாசா நான் இருக்கலாமே, இந்த ஜனாசாவை நான் இருந்திருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள். அப்படின்னா ரசூலுடைய துஆவை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். இப்படித்தான் நமக்கு மரணம் வர வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய மரணம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றதாக இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாரும் மரணிக்க கூடியவர்கள் தான், யாரும் அந்த விதிவிலக்கு இல்லை. ஆனா அந்த மரணம் நம்மை சந்திக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் நம்மை பொருந்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தனை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, மௌத்தானவர்கள் பத்தி பேசுறது. அவன் நல்ல மனுஷனாக இருந்தால் நல்லதை பற்றி பேசுவான், அல்ல கொஞ்சம் ஒரு மாற்றமான மனிதராக இருந்தால் அவரை பற்றி தப்பாக பேசுவாங்க. எங்கன்னா மௌத்தோட வீட்டு வாசல் வச்சு இந்த மாதிரி பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. பேசக்கூடாது, மௌத்தானவர்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. அவர் என்ன தவறு செஞ்சாலும் செஞ்சுட்டு போறாரு, அவருக்குமாச்சு அல்லாஹ்வுக்குமாச்சு, அவர் அல்லாஹ் அதுக்கு ரெண்டு பேர் மத்திய அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் கணக்கு தீர்த்துக் கொள்வார். நமக்கு என்ன இருக்குது? நம்ம மற்றவங்களை பத்தி பேச என்ன இருக்கு? நம்மளை பத்தி எத்தனை பேர் பேசுவாங்க? பொதுவாக ஹயாத்தோட வாழ்கிற போது ஒருவர் இன்னொருத்தரை பத்தி பேசலாம்னு சொன்னா, நான் இன்னொருத்தரை பத்தி பேசுவேன், என்னை பத்தி இன்னொருத்தர் பேசுவார். ஆனா மௌத்தான பிறகு அவரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அருமையானவர்களே, மௌத்தானவர்கள் வீட்டில் வச்சு மௌத்தானவங்களை பத்தி பேச வேண்டாம், அவங்கள பத்தி நல்லதே பேசுங்க. அவர் தப்பானவராக இருந்தாலும் கூட நல்லதையே பேச வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு ஒரு நாள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா விட்டு போய் நேரா ஷாமுக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய மனைவி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவரை நான் அழைத்து வருகிறேன், என்னுடைய கணவரை நீங்கள் மன்னிச்சிருங்க. அந்த அம்மா முஸ்லீம் ஆயிட்டாங்க. அந்த அம்மா மக்கால இருந்தனால மக்கா வெற்றிக்கு பிறகு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப கணவர் இஸ்லாத்துக்கு வராம என்ன செய்யறாங்க, அவர் ஷாமுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவனை நான் அழைத்து வருகிறேன், கணவனை நீங்க மன்னிச்சிருங்க, என்னுடைய கணவனுக்கு ஈமானுக்காண்டி துவா செய்யுங்க. இப்போ இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைப்பதற்காக வேண்டி அவருடைய மனைவி ஷாமுக்கு போறாங்க. நான் உங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டேன், உங்களை ரசூலுல்லாஹ் எதுவும் செய்ய மாட்டாங்க, நீங்க மக்காவுக்கு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய கணவனை அழைத்து வருகிறார்கள். வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருக்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது அவருடைய தகப்பனாரை குறித்து யாரும் பேசாதீர்கள். இப்பேற்பட்ட வார்த்தை. அவர் வருகிறார், அவர் வருகிற பொழுது, சபைக்கு வருகிற பொழுது அவரை பற்றி, அவருடைய தகப்பனார் அபூஜஹலை பற்றி யாரும் பேசாதீர்கள், மௌத்தான பற்றி யாரும் பேசிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். ரொம்ப இழிநிலையில மௌத்தான வந்தானே அபூஜஹல், இழிய நிலையில மௌத்தான வந்தானே, அவனெல்லாம் ஜனாசன தூக்கிப்பட்டு ரசூலுல்லாஹ் பேசுறவங்க தானே. என்ன பேசுறாங்க? நான் அன்னைக்கே சொன்னா இல்லையா, மௌத்துக்கு முன்னால் உங்களோட வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேனே, நீங்க நம்புறீங்களா? நம்பல. இப்போ நீங்க அனுபவிக்கிறா இல்லையா என்று அவருடைய ஜனாசாவெல்லாம் மொத்தமா ஒரு கணத்துல போட்டுட்டு ரசூலுல்லாஹ் பேசினவர்கள் தானே. ஆனா இப்ப என்ன சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ்? அவருடைய மகனார் வருகிறார், அவர் மகனார் வருகிற பொழுது அவருடைய தகப்பனாரை பத்தி யாரும் பேசிவிடக் கூடாது.
தவறான முறையில் யாரும் வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே என்ன செய்தார்கள், முன்னெச்சரிக்கையாக பேசிவிட்டு அவர் உள்ள வந்தோன்னு சொன்னார்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அங்க உள்ள வருகிற பொழுது உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்னார்கள். வந்த உடனே அந்த தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வரல, நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க கலிமா சொல்லுங்க, நீங்க கலிமா சொல்லுங்க, ஷஹாதத்துடைய கலிமா சொல்லுங்க. அவர் ஷஹாதத்துடைய கலிமா சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தி துஆ செய்தார்கள். அப்போ மௌத்தானவர்களை பத்தி நாம பேசக்கூடாது, மௌத்தானவர்களை பத்தி எந்த நிலையிலும் பேசக்கூடாது, நல்ல விஷயத்தை பேச வேண்டும். உஹ்சினு மகாசின மௌத்தாக்கும், உங்கள நல்ல மௌத்தானவர்கள் நல்லதை பத்தி பேசுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? நல்லது பத்தி பேசணும். அதே நேரத்தில் மரணம் என்பது சிலர்களுக்கு லேசான முறையில் வந்துடும், மரணம் லேசான முறையில் வந்துடும். சிலர்களுக்கு சில கஷ்டத்தில் வரும். அந்த கஷ்டத்தில் வருகின்ற ஜனாசா பார்த்து அந்த மௌத்தான பற்றி நம்ம தவற பேசிவிடக்கூடாது. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது சிலவங்களுக்கு படுத்த படுக்கையே கிடையாது, நைட்டு தூங்குவார், காலில் எந்திரிப்பார், அதோட மௌத்தாயிரு. லேசாக எல்லாத்துல மௌத்தை கொடுத்துருப்பான், ரொம்ப லேசாக கொடுத்துருப்பான். சிலவங்க பேசிட்டே இருப்பாங்க, அப்படியே மௌத்தாயிருவாங்க. சிலர்கள் கிடந்த கடையிலே கிடப்பார்கள். அப்போ பல நாட்கள் பல வருடங்கள்லாம் கிடந்திருக்கிறாங்க, பல வருடங்கள்லாம் சிலர்கள் கிடந்த நிலையில அவர் மௌத்தாயிருப்பாங்க. இப்ப அவரை பத்தி நம்ம மௌத்தான பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பாவம் செஞ்சார் இவர், வாழும் போல எவ்வளவு பாவம் செஞ்சாரு, அதுக்கு அல்லாஹ் தண்டனையாக என்ன செஞ்சுட்டான், கடப்புலே போட்டான் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. இவர் கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் பேசுவாங்க. அப்படிலாம் பேசவே கூடாது. ரகசியம் அல்லாஹ் அவருக்கு தெரியும். ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா கடப்புல போடுகிறான் என்று சொன்னா என்ன காரணம், அதனுடைய ரகசியம் அல்லாஹ் ஒருவனுக்கு தானே தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. அவர் நன்மைக்காண்டி செஞ்சிருக்கிறாரா, இந்த அல்லாஹ் தஆலா இப்படி போட்டிருக்கிறானா, அல்ல வேற எதுக்கா என்பது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சமே தவிர நம்ம பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அருமையானவர்களே, நம்ம பேசுறதுக்கு என்னமே இல்லை. வரலாற்றில் ஒரு செய்தி ஒன்று சொல்வார்கள். இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி கைபர் யுத்தத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு எல்லா யுத்த காலத்திலையும் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். இந்த சஹாபிக்கு ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? என்ன துஆ கேட்டாலும் துஆ கபூலாகும். இந்த சஹாபி கை நீட்டி அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாலும் துஆக்கள் கபூலாகுமா. அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் இந்த இம்ரான் ஹசீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஒரு கட்டி, அந்த கட்டிக்காண்டி அறுவை சிகிச்சை செய்கிற பொழுது அதுக்கு மருத்துவம் சரியான முறையில் இல்லாத காரணத்தினால் படுத்த படுக்கையானார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாசம் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, ஏறத்தாழ 30 வருஷம். நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த சஹாபி 30 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தார்களாம். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை தொட்டும் பொருந்திக் கொண்டான், அவர்களை தொட்டும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சஹாபிகளை குறித்து பெருமையாக பேசுகிறான். அப்ப இந்த சஹாபிகள் என்ன தவறு செஞ்சார்கள்? இந்த சஹாபி என்ன தவறு செஞ்சார்கள்? எப்ப இஸ்லாத்து வந்தார் அதிலிருந்து எல்லா யுத்த களத்தில் ரசூலோடு பயணித்திருக்கிறார்கள், ரசூலுடைய அன்பை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். இந்த சஹாபி என்ன தவறு செய்தார்கள்? ஆனால் 30 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய அந்த சக்ராத்து காலிலே கடந்தார்கள். ஜீரணிக்க முடியுமா? 30 வருஷம் அவங்க அந்த படுத்த படுக்கையா இருந்த 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம்னாலே நமக்கு என்ன இருந்துச்சு? அந்த கணவன் படுத்த படுக்கையா கிடந்தாலோ அல்ல மனைவி படுத்த படுக்கையா கிடந்தாலோ 1 வருஷம் கிடந்தாலோ, 1 வருஷங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அதாவது அதெல்லாம் பார்க்க ரொம்ப சிரமம். அதுக்கே கணவன் அப்படி கிடந்தா மனைவிக்கு சங்கடப்படுறான், மனைவி அப்படி கிடந்தா கணவன் சங்கடப்படுறான். அப்படித்தானே? 30 வருஷம் இந்த சகாபி படுத்து படுக்கையா கிடந்தாங்க. இடையில ஒரு சகாபி போய் சந்திக்க போனாங்க. தோழரே, என்ன உங்களை இவ்வளவு நாள் பார்க்க வரணும்னு கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க.
உங்களுடைய நிலைமையை கேட்டுட்டு நான் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு மனசு வலிக்கு கடுமையா வலி ஏற்படுது. அதனாலதான் உங்களை சந்திக்க நினைக்கல, நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சின்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல இந்த இடத்துல உட்கார வெளியே எஞ்சி போயிருங்க. முதல்ல நீங்க உட்கார எஞ்சி போயிருங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னா இது பாக்கியம் நான் நினைக்கிறேன். அல்லாஹ் என்ன இப்படி இருந்து பார்க்க நினைக்கிறான், பார்த்துட்டு போட்டோம். அல்லாஹ் என்ன இப்படி இருந்தா பார்க்க நினைக்கிறான், பார்க்கட்டுமே. அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? நானே பொருந்திக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை நாள் என்னை இப்படி கடையில கடக்க நினைச்சிட்டு அல்லாஹ் நாடு இருக்கிறான், அப்படி நாடட்டும். அல்லாஹ் விட வேற யாருங்க? அல்லாஹ் விட வேற யாருங்க? அல்லாஹ்க்கு தெரியாது நன்மை கெட்டது, நல்லது கெட்டது தெரியாதா அல்லாஹ்க்கு? எனக்கு எவ்வளவு நாள் இந்த துன்யால வைக்கணும் அல்லாஹ்க்கு தெரியாதா? ஏன் இதை தூக்கி பேசிட்டு வெளியேஞ்சு போயிருங்க அடிக்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் அந்த சஹாபியை போய் சந்திக்க போச்சு. படுத்த படுக்கையா பல வருஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை சந்திக்கிறதுக்கான போன நேரத்தில் அவங்களுடைய நிலையை நினைத்து கண்ணீர் விட்ட நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன படுத்த படுக்கையில இருந்த அந்த சஹாபி சொன்னார்கள், என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? நான் எப்பேற்பட்ட பாக்கியம் தெரியுமா? மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்யறதை நான் கேட்கிறேன். அல்லாஹ் என்னை கேட்க வச்சிருக்கிறான். மலக்குமார் தஸ்பீஹ் செய்யறத நான் கேட்கிறேன். எனக்கு கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வுல பாக்கியத்தை தந்திருக்கிறான். மலக்குமார் எனக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஏன் அல்லாஹ்வுல என்னை இப்படி போட்டு நீங்க கவலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன அல்லாஹ்வுல இப்படி போட்டுக்க நீங்க என்ன கவலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுல எவ்வளவு நாள் என்னை இப்படி பார்க்க நினைச்சிருக்கிறானோ அது அவனுடைய அருள்படை பார்வை பார்த்து கொண்டிருக்கிறான். அதை நான் தவறா நினைக்கவில்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள், சென்று வாருங்கள் என்று அந்த சஹாபி அனுப்பி வைத்தார் என்று சொன்னால், அருமையானவர்களே, சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடனடியாக மரணத்தை தருகிறான், சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் நீட்டித்து தருகிறான். அப்போ நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த சூழ்நிலையும் ஒரு சிரமம் இல்லாத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்று. இன்னைக்கு ஒரு நாள் எங்களை நீ கைப்பற்றுத்தான் போகிறாய். எங்கள் ரூஹை ஒரு நாள் நீ கைப்பற்றுத்தான் போகிறாய் ரப்பே. அந்த கைப்பற்றுகின்ற பொழுது கடன் இல்லாத நிலையிலையும் உன்னுடைய கடமையை நிறைவேற்றிய நிலையிலையும் அதே நேரத்தில் யாருக்கும் பாதகம் இல்லாத நிலையிலையும் யாருக்கும் சங்கடத்தை கொடுத்த நிலையிலும் யாருக்கும் பாதகமா பாரமாக இல்லாத நிலையிலும் யா அல்லாஹ் எங்கள் ரூஹை நீ கைப்பற்று ரப்பே. கைப்பற்றுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்த நிலையிலே இறைவா எங்கள் ரூஹை கைப்பற்று என்று நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்ற மேலான பாடத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.